சேலம் மேட்டூர் சாலையில் பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக சார்பில் வைக்கப்பட்ட பேனர் கிழிக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் நடைபெறும் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாட்டிற்காக பாமகவினர் பேனர் வைத்திருந்தனர். இதனை கிழித்ததால் அதனை கோபமடைந்து தற்போது பாமகவினர் வெகு நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த சாலை மறியல் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திருவண்ணாமலையில் நாளை நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டிற்காக சேலம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விளம்பர தட்டிகள் பாமக சார்பில் வைக்கப்பட்டுள்ளது. அதுபோல பார்த்தோம் அப்படின்னாக்கா மேட்டூர் செல்லும் வழியில பொட்டநேரி என்ற பகுதியிலும் அப்பகுதி பாமகவினர் ஆங்காங்கே பேனர்களை வைத்து விளம்பரப்படுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில நேற்று இரவு இந்த பேனரில் ஒரு பகுதியை மர்ம நபர்கள் கிழித்தெறிந்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த பாமகவினர் அப்பகுதி பாமகவினர் கோபமடைந்து இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்பகுதியில் உள்ள சமூக விரோதிகள் யாரும் இந்த பேனரை கிழித்ததாக கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது தொடர்பான தகவல் தெரிந்த சட்டமன்ற உறுப்பினர் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கட்சி தொண்டர்களுடன் அவரும் சாலையில் மறியலில் ஈடுபட்டார். இந்த மறியல் போராட்டம் காரணமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து தடைப்பட்டது. சேலத்திலிருந்து மேட்டூர் செல்லும் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேனரை கிழித்த நபர்களை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்கள். அதன் பிறகு இந்த போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த பகுதியில் பேனர் கிழிப்பு போராட்டத்தினால பார்த்தோம் அப்படின்னாக்கா பாமகவினரிடையே கடும் கொந்தளிப்பும் ஒரு கண்டனமும் தெரிவித்துள்ளார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.